ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கொசுவை பற்றி தாங்க. கொசு மிக அபாயகரமான உயிரி. ஏன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கொசு பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். பொதுவாக கொசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரிஞ்சது மனித ரத்தத்தை குடிக்கும், நம்மளை நைட்டு நிம்மதியாக தூங்க விடாது. அப்படித்தானே? உண்மை அது இல்லைங்க. ஆண் கொசு தனக்கு தேவையான உணவை தாவரங்களிலிருந்து உறிஞ்சி உயிர் வாழும். ஆனால் இந்த பெண் கொசு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனிதனுக்கு இது பரப்பும் நோய்கள் என்னென்ன தெரியுமா? மலேரியா, சிக்கன் குனியா, மூளை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், யானைக்கால் நோய், மஞ்சை காய்ச்சல், சில வகை வைரஸ் காய்ச்சல் மற்றும் சிகா வைரஸ் நோய். இந்த பெண் கொசு கடிப்பதன் மூலம் நோய் தொற்று ஏற்பட்டு ஆண்டிற்கு 7 லட்சம் பேர் உலக அளவில் இறந்து கொண்டிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூடங்க. ஏன் தெரியுமா? ஏன் ஆண் கொசு மனிதர்களையும் பிற விலங்குகளையும் கடிப்பதில்லைன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அதற்கு தேவையான உணவு தாவரங்களிலிருந்து தான் கிடைக்குது. பெண் கொசுவும் அப்படித்தான். பட்டு இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே. என்ன அப்படின்னா, ஆண் கொசுவும் பெண் கொசுவும் இணை சேர்ந்த பின் கொசு முட்டை வளர்ச்சியடைவதற்கான புரதச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்ம ரத்தத்தில் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த பெண் கொசு ரத்தத்தை தேடி 50 முதல் 75 மைல் வரை விலங்குகள், மனிதர்கள் என யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள தேடி தேடி கடின்னு கடித்து ரத்தத்தை வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு பறக்க முடியாமல் தாவி தாவி போகிறத நீங்கள் கூட சில நேரம் பார்த்துருப்பீங்க. அது ஏங்க, சில நேரம் வயிறு நிறைஞ்சு வெடித்து ரத்தம் பின்னாடி வெளியேறிக்கிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் அது குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்படி ரத்தத்தை குடிச்சிட்டு போகிற கொசு நீர்நிலைகளில் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும். கொசுக்களின் வாழ்க்கை சுழற்சி காலம் ஓரிரு மாதம் மட்டுமே உயிர் வாழக்கூடியதாக இருந்தாலும் 6 தலைமுறையில் அதன் சந்ததிகளின் எண்ணிக்கை 3100 கோடியை எட்டிடுதுங்க. அப்படின்னா இதில் பாதி பெண் கொசுக்களாக இருந்து அதெல்லாம் நம்மளை கடிச்சா நாம் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் அதுதான் இல்லை. இந்த பெண் கொசுக்களிலேயே ஒரு சில வகை கடித்தா மட்டுமே பெரிய பெரிய நோயெல்லாம் வருங்க. எல்லா கொசுக்களும் நோயினை பரப்பாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கூட அடிக்கடி கொசு கடிச்சிட்டு ஸ்வங்கன்னு பறந்து போயிடுது. அப்போ நமக்கும் அந்த நோய்கள் எல்லாம் வந்திருக்கணும்ல, ஏன் வரலை? அங்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு நோய் வராமல் பாதுகாத்துக்கும். அதனால தான் கொசு கடித்ததும் எரிச்சல், வீக்கம், வலி எல்லாம் வருது நமக்கு. இதெல்லாம் தாண்டி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்து நோய் பரவும் கொசு வகை கடித்தா மட்டுமே வைரஸ் காய்ச்சல் மற்றும் முன்னாலேயே சொன்ன நோய்கள் எல்லாம் வரும். எல்லாம் சரி, இந்த கொசு எப்படி நம்மளை கண்டுபிடிக்கும் அப்படின்னா, மனிதனில் இருந்து வெளிவரும் கரியமில வாயுவும் உடல் வாடையும் கொசுக்களை ஈர்க்கும். இதெல்லாம் நம்மளுடைய கருத்து. இப்போ கொசுவின் கருத்தை என்னவென்று பார்ப்போம்.
இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. என்னங்க, கொசு சொன்னது கரெக்டு தானே? உண்மைதான். நம்மளும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வோம், நோய் வராமல் பாதுகாத்து கொள்வோம். நம்மை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான ஒரு கதையோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.